இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா வாட்டர் ரிசோர்ஸஸ். அப்போ வாட்டர்னது நீர், தண்ணி. ரிசோர்ஸ்னது வளம், வளங்கள். ரைட்டா? ரிசோர்ஸஸ்னால் வளங்கள், தண்ணி வளமாக இருக்கலாம், மூலப்பொருள் வளமாக இருக்கலாம். எந்த ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கிறது என்றால், தேவைப்படும் பொருள் கிடைக்கிறது என்றால் அதை ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க, வளம். அப்போ தண்ணி வளம், அதை பற்றி பார்க்கலாம். வாட்டர் இஸ் த ப்ரீசியஸ் கிஃப்ட். ப்ரீசியஸ்னு என்னது? அதாவது விலை மதிப்பற்ற. ரைட்டா? தண்ணி இல்லாமல் மனுஷன் வாழ முடியுமா? முடியவே முடியாது. நீ சாப்பாடு இருந்தால் தண்ணி இல்லைன்னு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் தண்ணி, வாட்டர் இஸ் த ப்ரீசியஸ் கிஃப்ட். ப்ரீசியஸ்னால் விலை மதிப்பற்ற ஒரு கிஃப்ட், பொக்கிஷம். ரைட்டா? விலை மதிப்பற்ற ஒரு பரிசு, பொக்கிஷம். ஒரு என்ன சொல்லுவாங்க, நம்மளுக்கு வழங்கப்பட்ட ஒரு பொருள், என்ன வேணாலும் போட்டுக்கலாம். அதாவது விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷம் ஆஃப் நேச்சர். அப்போ இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் தான் தண்ணி. ரைட்டா? அதாவது விலை மதிப்பற்ற பொக்கிஷம். அதாவது வாட்டர் இஸ் த ப்ரெஷியஸ் கிஃப்ட் ஆஃப் நேச்சர். அப்படின்னா இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். ரைட்டா? இதுதான் தண்ணி. அது டு ஹூமன் கைண்ட். ஹூமன் கைண்டுன்னு என்னது? ஹூமன்னா மனிதர்கள். ஹூமன் கைண்டுன்னு என்னது? கைண்ட்னா அன்புன்னு அர்த்தம். அப்போ மனித அன்பா? ஹூமன் கைண்டை சேர்ந்து வரும்போது மனித குலம், மனித இனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பிரித்து வரும்போது வேறு மாதிரி வரும் இங்கிலீஷில். அப்போ சேர்ந்து வரும்போது மனித இனத்திற்கு. ரைட்டா? மனித இனத்திற்கு தண்ணி ஒரு என்ன விலை மதிப்பற்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. யாரால் இயற்கையால் வழங்கப்பட்டுள்ளது. ரைட்டா? அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீசஸ். மேலும் மில்லியன்னா ஒரு மில்லியன் என்னது? 10 லட்சங்கள் அர்த்தம். ரைட்டா? பல அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப், மில்லியன்னா ஒரு மில்லியன் என்னது? 10 lakhs இஸ் ஈக்குவல் டு 1 million. ரைட்டா? அப்போ மில்லியன்ஸ் ஆஃப் அதர் ஸ்பீசஸ். ஸ்பீசஸ்னு மற்ற உயிரினங்கள். மில்லியனா பல மில்லியன்களை கொண்ட எண்ணிக்கையில், பல மில்லியன் எண்ணிக்கையை கொண்ட அதர் ஸ்பீசஸ். ஸ்பீசஸ்னால் மற்ற உயிரினங்கள். ஸ்பீசஸ்னால் உயிரினங்களுக்கும் இந்த தண்ணி ஒரு கிஃப்ட். லிவிங் ஆன் த எர்த். இவைகளில் எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க? லிவிங்னா வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பூமியில். இதை மொத்தமாக படிக்கணும்னா பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பல மில்லியன் கணக்கான உயிரினங்கள் மற்றும் மனித குலத்திற்கு இயற்கையால் வழங்கப்பட்ட ஒரு விலை மதிப்பற்ற பொக்கிஷம்தான் வாட்டர் என்று படிக்கலாம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு கண்டெய்ன்ஸ். தமிழ்நாடு கன்ஸ்டியூட்ஸ். அப்போ கன்ஸ்டியூட்னு என்னது? அப்படிதான் அமைத்தல்னு அர்த்தம். ரைட்டா? ஐ கன்ஸ்டியூட் திஸ் இன்ஸ்டியூட் அப்படின்றான். இந்த நிறுவனத்தை நான் அமைத்தேன் அப்படிங்கிறான். ரைட்டா? அப்போ இது அமைத்தல். ரைட்டா? தமிழ்நாடு கன்ஸ்டியூட்னா அமைக்கப்பெற்றுள்ளது, உருவாக்கப்பட்டுள்ளது. அதாவது கடவுளால் உருவாக்கப்பட்டுள்ளது. கன்ஸ்டியூட்னா தமிழ்நாடு கன்ஸ்டியூட்னா உருவாக்கப்பெற்றுள்ளது. ரைட்டா? அப்போ எப்படி? 4% ஆஃப் இந்தியாஸ் லேண்ட். அப்போ 4% தான் ஆஃப் எதில்? இந்தியாஸ் லேண்ட் ஏரியா. அப்படின்னா இந்தியான்ற ஒரு நாடு இருக்கிறது. அதில் மொத்த நிலப்பரப்பில் தமிழ்நாடு என்ற ஒரு மாநிலத்துக்கு 4% தான் நிலம் இருக்கிறது. மீதியில் 96% வேறு மாநிலங்கள் இருக்கின்றன. ரைட்டா? அதுதான் சொல்கிறேன், தமிழ்நாடு கன்ஸ்டியூட்னு அமைய பெற்றுள்ளது. எவ்வாறாக? 4% ஆஃப் இந்தியாஸ் டோட்டல் ஏரியா, இந்தியாஸ் லேண்ட், நிலப்பரப்பு. இந்தியாவோட நிலப்பரப்பில் தமிழ்நாடு வைத்திருக்கிறது, அமைய பெற்றுள்ளது, இருக்கிறது. எவ்வளாக? 4% இருக்கிறது நிலப்பரப்பு. அண்ட் இஸ் இன்ஹேபிட்டட் பை 6% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். இப்போ இன்ஹேபிட்டட் அப்படின்னு சொன்னது அதாவது குடியிருக்கும் குடியிருப்பவைகள். ரைட்டா? இப்போ நம்ம குடியிருக்கிறோம். ரைட்டா? மிருகங்கள் குடியிருக்கிறது. ரைட்டா? இதெல்லாம் இன்ஹேபிட்டட். ரைட்டா? இன்ஹேபிட்டட்ன்ற அப்போ இப்போ நம்ம மனுஷங்க குடியிருக்காங்க. இப்போ மனுஷனை பற்றி தான் பேசணும். மனிதர்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும்போது அண்ட் இஸ் இன்ஹேபிட்டட் அப்படின்னு சொன்னால் குடியிருக்கும் மக்கள். ரைட்டா? குடியிருக்கும் மக்கள் எத்தனை % இருக்காங்க? 6% ஆஃப் இந்தியாஸ் பாப்புலேஷன். அப்போ இந்தியா மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகை எத்தனை %? 6% இருக்கிறது. ரைட்டா? 100 பேர் இந்தியாவில் இருக்காங்க, 6 பேர் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். ரைட்டா? அங்கே 100% அங்கே இருக்குன்னு 4%. அப்போ மக்கள் தொகையில் இன்ஹேபிட்டட்னா வசித்து கொண்டிருப்பவர்கள், மக்கள். அதை வசித்து கொண்டிருப்பவர்கள், குடியிருக்கிறவர்கள், வசித்து கொண்டிருப்பவர்கள். இதெல்லாம் எண்ணிக்கை எவ்வளவு? 6%. ரைட்டா? அப்போ பட் ஹேஸ் ஒன்லினா இவ்வளோ தான் இருக்கிறது. எவ்வளோ? 2.5% ஆஃப் இந்தியாஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ். அப்படின்னா நல்லா பாருங்கள். அதாவது ஆனால் ஹேஸ் ஒன்லினா 2.5% மட்டுமே. ஒன்லினா மட்டுமே
பெர்சன்டேஜ் 2.5% பெர்சன்டேஜ் மட்டுமே ஆஃப் இந்தியாஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இந்தியாவோட மொத்த தண்ணி வளங்களில் தமிழ்நாடோட தண்ணி வளம் எவ்வளவு? 2.5% தான். மீதி உள்ள 97.5% வேறு மாநிலங்கள்கிட்ட இருக்குது. நம்ம இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய மழையினாலேயோ பூமியிலிருந்து வரக்கூடியனாலேயோ நம்ம பெறக்கூடிய தண்ணியின் அளவு ஒன்லி 2.5% தான். அப்போ 4% எவ்வளோ ஏரியா, அப்போ மக்கள் தொகையில் 6%. அப்போ நம்ம பெறக்கூடிய தண்ணியோட அளவு இந்தியா லெவலில் கம்பேர் பண்ணும்போது 2.5% மட்டும்தான் இருக்கிறது, ரைட்டா? அப்போ மோர் தென் 95% ஆஃப் சர்ஃபேஸ் வாட்டர் அப்படின்னா இதில் என்ன சர்ஃபேஸ் வாட்டர்னால் மேல்பரப்பு தண்ணி, ரைட்டா? மோர் தென் அதிகமாக, எதுக்கு? 95%க்கும் அதிகமாக, மோர் தென் அதிகமாக, எதுக்கு? 95%, 95%க்கும் அதிகமாக. என்னது அதிகமாக? ஆஃப் த சர்ஃபேஸ் வாட்டர், மேல்பரப்பு தண்ணி. அப்போ தமிழ்நாட்டில் உள்ள மேல்பரப்பு தண்ணியானது 95%க்கும் மேலாக, அண்டு மேலும் 80%, 80% அப்படின்றது 80% ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர். அப்படின்னா இது மேலே உள்ள தண்ணி 95%. அப்போ கிரவுண்ட் வாட்டர்னா பூமிக்கு உள்ள தண்ணி. நம்ம கிணறு மூலியமாக எடுக்கிறோம் இல்லையா, கிணறு போரிங் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அது 80% தண்ணி. ஹேவ் ஆல்ரெடி பீன் புட் இன் டு யூஸ். அப்படின்னா ஹேவ் ஆல்ரெடி பீன்னா இருந்து கொண்டு இருக்கிறது. ஹேவ்னா ஆல்ரெடினா முன்பிருந்தே இருந்து கொண்டு, புட் இன் யூஸ்னால் உபயோகப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. புட் இன் யூஸ்னா உபயோகம், புட்டுனா உபயோகப்படுத்துதல், ரைட்டா? உபயோகப்படுத்தப்பட்டு முன்பிருந்தே உபயோகப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா இந்த 90% சர்ஃபேஸ் வாட்டர் என்னது அப்படின்னா மழையால் வரக்கூடிய தண்ணி, ரைட்டா? மழை பெய்யும் போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணி. அப்போ 80% கிரவுண்ட் வாட்டர்னா நம்ம பூமியை தோண்டி எடுக்கிறோம் இல்லையா, போரிங் போட்டு, அந்த சதவீதம். இந்த 80% தண்ணியவும் 95% தண்ணியவும் நம்ம தமிழ்நாடு ஏற்கனவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது, ரைட்டா? நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ். இப்போ சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ சர்ஃபேஸ் வாட்டர் என்னது? பூமிக்கு மேலே உள்ள நீர் வளம், ரைட்டா? அதாவது பூமிக்கு மேலே உள்ள சர்ஃபேஸ் மேல்பரப்பு நீர் வளம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? அப்போ மேல்பரப்பு நீர் வளம், ரைட்டா? அப்போ ரிசோர்ஸ்னால் நீர் வளம் தான், ரைட்டா? நீ என்ன போட்டாலும் சரி, மேல்பரப்பு நீர் வளங்கள். அடுத்து நம்பர்ஸ், அதனுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்ப்போம். என்னென்ன மேல்பரப்பில் என்னென்ன நீர் வளங்கள் கிடைக்குது, எப்படி கிடைக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ ரிவர் பேசின் என்னது? ஆற்று வடிகால், ரைட்டா? ஆற்று வடி நிலம்னு சொல்லலாம், ஆற்று வடிகால் நிலம்னு சொல்லுவாங்க. அப்போ ஆறு மூலியமாக, ரைட்டா? ஆறு வருது இல்லையா, மழை பெஞ்சு இப்போ கர்நாடகாவிலேருந்து நம்மளுக்கு வருது, அது ரிவர் தான், ரைட்டா? அதுவும் அப்படி மழை பெய்யறதுனால கிடைக்கக்கூடிய அந்த ஆறுகள் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியின் அளவு எத்தனை நம்பரில் இருக்குது? 17 நம்பரில் தான் இருக்குது, ரைட்டா? 17 நம்பர் தான் இருக்குது. ஆற்று வடிகால் நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது? 17 எண்ணிக்கையில் தான் இருக்குது. ஆற்று வடிகால் தமிழ்நாட்டில் எத்தனை இருக்குது? சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ்னால் மூலங்கள், அதாவது மேல்பரப்பு தண்ணி வளம், அது எவ்வளோ இருக்குது? 6 மூலியமாக நம்மளுக்கு எத்தனை ஆறுகள் இருக்கிறது? 17 ஆறுகள் தான். ரிவர் பேசினால் ஆற்று வடிநிலம்னு சொல்லுவாங்க, வடிகால் நிலம்னு சொல்லலாம், ஆற்று வடிநிலம். அது மூலிமா 17 தான் நம்மளுக்கு கிடைக்கிது. 17 நம்பரில் தான் இது இருக்குது, ரைட்டா? அண்டு ரிசர்வாயர்ஸ்னால் என்னது? நீர் தேக்கங்கள், ரைட்டா? ரிசர்வாயர்ஸ்னால் நீர் தேக்கங்கள். அப்படின்னா டேம், இந்த மேட்டூர் டேமு, காவிரி டேமு, அந்த டேமுன்னு கட்டுறோம்ல, அதுதான் சொல்கிறேன். நீர் தேக்கங்கள் அது எத்தனை இருக்குது தமிழ்நாட்டில்? 81 நீர் தேக்கங்கள் இருக்கின்றன. அப்போ ரிவர் பேசின் எத்தனை இருக்குது? 17 இருக்கின்றன. அடுத்து டேங்க்ஸ்ன்னு என்னது? ஏரிகள், ரைட்டா? ஏரின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏரின்னு இப்போ ஒவ்வொரு கிராமத்துலையும் இப்போ பார்த்தீங்கன்னா ஏரி இருக்கும். கம்மாய்க்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஏரின்னு சொல்லுவாங்க, ரைட்டா? சின்னதாக இருந்தால் குளம், ரைட்டா? அதாவது கம்மாயின்னு சொல்லுவோம்ல நம்ம கிராமத்தில், அந்த கம்மாயத்தான் ஏரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரைட்டா? அதே ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கம்மாயும் இருக்கும், ஏரி இருக்கும், குளமும் இருக்கும். குளம்ன்றது சின்னதாக இருக்கும், அதில் குண்டி கழுவிட்டு போவாங்க, ரைட்டா? ஏரின்றது பெருசாக இருக்கும், அதில் விவசாயம் பண்ணுவாங்க, மடையை திறந்து விட்டு. அதான் சொல்கிறேன். டேங்க்ஸ்னால் ஏரிகள், ரைட்டா? அது எவ்வளோ இருக்குது? 41,127 இருக்கிறது தமிழில். நெக்ஸ்ட்டு டியூப்வெல் அண்ட் அதர் வெல்ஸ். டியூப்வெல்னு என்னது? நல்ல காலங்க. டியூப்வெல்னு என்னது? ஆழ்துளை கிணறுகள். டியூப் ஆழ்துளை கிணறுனா நம்ம போரிங் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, இப்போ பஞ்சாபில் போனால் கிணறு தோண்ட மாட்டாங்க, அதில் போரிங் போட்டே தண்ணி வரும். பெரிய போரிங்கை போடுவாங்க, அது வாடி 24 மணி நேரம் தண்ணி அவ்வளோ தூரம் பூமியில் இருக்குது. அப்போ நம்ம தான் கிணறு வெட்டி பம்ப் செட்டில் மோட்ரு பண்ணுறோம். அப்போ டியூப்வெல்னா ஆழ்துளை, டியூப்வெல்னா என்னது? ஆழ்துளை கிணறுகள், ரைட்டா? அடுத்து அதர் வெல்ஸ், மற்ற கிணறுகள் என்னது? இது போரிங் போடுறது. டியூப்வெல்ன்றது
போரிங் போட்டு எடுக்கக்கூடிய தண்ணிகள் மற்றும் அதர் வெல்ஸ்னால் நம்ம கிணறு தோன்றோம் இல்லையா, கிணறு தோன்றது தான் மற்ற கிணறுகள்னு சொல்லுவாங்க. இது எவ்வளோ இருக்குது? 4,98,644 இருக்கிறது. ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட் ஓப்பன் வெல்ஸ், திறந்த கிணறு. திறந்த கிணறுனா அங்கங்கே கொஞ்சம் குழி மாதிரி இருக்கும். ரைட்டா. அங்கங்கே கொஞ்சம் ஒரு 20 அடி 30 அடி குழி மாதிரி இருக்கும், அதில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ரைட்டா. அதுதான் திறந்த கிணறுகள். எவ்வளோ இருக்குது? 15,06,919 இருக்கிறது. அப்போ மொத்தமாக இது மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி கிடைக்குது? இவ்வளோ இருக்கிறது. இதன் மூலிமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி கிடைக்குதுன்னு பார்த்தா டோட்டல்னா மொத்தமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணியின் அளவு எவ்வளவு? அப்போ மில்லியன் கியூபிக் மீட்டர். அப்போ கியூபிக் மீட்டர் தான் சொல்ல முடியும். தண்ணி எப்படி இருப்பா? லென்த் அண்ட் பிரெத் அண்ட் ஹைட் தானே. கியூபிக் மீட்டர், லென்த்து பிரெத்து அண்ட் ஹைட், அப்படி தான் அளக்க முடியும். அப்போ கியூபிக் மீட்டர் தானே. அப்போ மில்லியனில் அளக்குறான், மில்லியன் கியூபிக் மீட்டரில் அளக்குறான். அளந்தா எவ்வளோ கிடைக்குது? இங்கே பாருங்கள், 1 10 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம். அப்போ 20,46,788 மில்லியன். அதாவது மில்லியன்றது 10 லட்சம், 1 மில்லியன் கியூபிக் மீட்டர் தண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறது வருடாந்தோறும் வருஷத்துக்கு. ரைட்டா. அப்போ நெக்ஸ்ட்டு மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட். ரைட்டா. அப்போ மல்டினா பல, பர்பஸ்னால் வேலைகள். ரைட்டா. மல்டி பர்பஸ் என்னது? பல வேலைகள் ரிவர் வேலினா ஆற்றுப்படுகைகள், ப்ராஜெக்ட்ஸ் திட்டங்கள். அப்போ இது என்ன நல்லா பார்த்துக்கோங்க. மல்டி பர்பஸ் பல வேலைகளுக்காக வேண்டி ரிவர்னா ஆறு, வேலினா படுகைகள் அண்டு ப்ராஜெக்ட்னா திட்டங்கள். அப்போ என்ன சொல்லுவாங்க? மல்டினா பல நோக்கங்களுக்காக, ஆறுனா ஆற்றுப்படுகைகள். ரைட்டா. ஆற்றுப்படுகைகள் திட்டங்கள். ரைட்டா. அவ்வளோதான். இது என்ன பல நோக்கங்களுக்கான ஆற்றுப்படுகைகள் திட்டங்கள் என்பதை பார்க்கலாம். அப்போ மல்டி பர்பஸ் ரிவர் ஆறு மூலியமாக பல வேலைகளை நம்ம செய்கிறோம். ரைட்டா. ஆறு ஓடிட்டுருக்குன்னா சைடில் நம்ம தண்ணி எடுத்து விவசாயம் பண்ணோம் இல்லை, அதுதான் சொல்கிறோம். அப்போது மல்டி பர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றான். அப்போ மல்டி பர்பஸ் ரிவர் வேலினா பல்நோக்கு ஆற்றுப்படுகை திட்டங்கள் இருக்கின்றன. எவ்வாறாக? பேசிக்கலி டிசைன்டு, அடிப்படையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரைட்டா. இது எவ்வாறாக வடிவமைக்கப்பட்டுள்ளது? அடிப்படையாக இப்போ காவேரி ஓடிட்டுருக்குன்னா அங்கங்கே வாய்க்கால் போட்டு வர்ற வழியிலே விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ரைட்டா. ஒரு நதி ஓடுதுன்னு சைடில் விவசாயம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை பேசிக்கலி அடிப்படையாக டிசைன்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது ஃபார் த டெவலப்மெண்ட்டாக முன்னேற்றத்துக்காக வேண்டி, வளர்ச்சிக்காக வேண்டி. டெவலப்மெண்ட்டாக முன்னேற்றம், வளர்ச்சிக்காக வேண்டி. எதனோட வளர்ச்சி? ஆஃப் இரிகேஷன் பாசன வசதிக்காக வேண்டி. ரைட்டா. பாசனம்ன்றது எதை குறிக்கிறது? விவசாயம் பாசன வசதிக்காக வேண்டி இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது பாசனம் எதற்கு பயன்படுகிறது? ஃபார் அக்ரிகல்ச்சர். அது விவசாய பாசன வசதிக்காக வேண்டி. நல்லா கவனிங்க. விவசாயம் விவசாய பாசன முன்னேற்றத்திற்காக வேண்டி. ரைட்டா. டெவலப்மெண்ட் முன்னேற்றத்துக்காக வேண்டி இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. எது? மல்டி பர்பஸ் ரிவர் வேலி, பல்நோக்கு ஆற்றுப்படுகை திட்டங்கள். ரைட்டா. அண்டு மேலும் இது ஒன்று சொல்லியிருக்கான், மேலும் இன்னொன்று சொல்கிறாங்க. மேலும் என்னது? ஹைட்ரோ பவர் ஜெனரேஷன். ஹைட்ரோனால் என்னது? நீர், பவர்னா ஆற்றல். அப்போ நீர் மின்சாரம். ஆற்றல் என்னது? தண்ணியிலேருந்து என்ன ஆற்றல் எடுப்பேன்? மின்சாரம் தான் எடுக்க முடியும். பவர்னா மின்சாரம். என்னது? அதாவது ஹைட்ரோ பவர். நீர் சக்தி. அப்படி நீரில் என்ன சக்தி கிடைக்கும்? ஜென்ரேட்டர் போட்டு காயில் சுற்ற வச்சு அது மூலிமா உனக்கு மின்சாரம் எடுக்குது. அதாவது நீர் மின்சாரம் ஜெனரேஷன், உற்பத்தி. நீர் மின்சாரம் உற்பத்திக்கும் இந்த இது பயன்படுகிறது. ரைட்டா. இந்த ரெண்டுக்கும் பயன்படுகிறது. ஹவவர் இருப்பினும் they are used for many other purposes as well. அப்போ இருப்பினும் இந்த ரெண்டு போக however இருப்பினும் they are used, இந்த 6 ஆற்றுப்படுகைகள் ப்ராஜெக்ட் திட்டமானது எதை குறிக்கிறது? பல்நோக்கு ஆற்றுப்படுகை திட்டங்கள் இதைத்தான் குறிக்கிறது. தே ஆர் யூஸ், அவைகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவைகள் ஆர் யூஸ் பயன்படுத்தப்படுகின்றன ஃபார் மெனி அதர் பர்பஸஸ், பல வேறு வேலைகளுக்கும். அதர்னா வேற பர்பஸ், காரணங்கள், வேலைகள், செயல்பாடுகள் என்ன வேணாலும் உங்களுக்கு வரதா போடும். எல்லாத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஆக்சுவல் மீனிங் பல காரணங்கள். ரைட்டா. பல காரணங்களுக்காக வேண்டி பயன்படுத்த ஆஸ்வெல். இதே மாதிரி ஆஸ்வெல்னால் இதே மாதிரி மேலே 2 பயன்படுத்திருக்கீங்களா, 2 பர்பஸ்க்காண்டி. அதே மாதிரி இன்னும் பல காரணங்களுக்காக வேண்டி இந்த திட்டங்கள் மல்டிபர்பஸ் ரிவர் வேலி ப்ராஜெக்ட் பயன்படுத்தப்படுகிறது.
நெக்ஸ்ட் மேட்டூர் டேம். அப்போ மேட்டூர் டேம்னு என்னென்னு பார்ப்போம். மேட்டூர் டேம்னு மேட்டூர் அணைன்னு அர்த்தம், ரைட்டா. அப்போ மேட்டூர் அணை எவ்வாறு கட்டப்பட்டுள்ளது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம், ரைட்டா. மேட்டூர் அணை இதில் கட்டுறாங்க, காவேரி ஆறில் தானே கட்டியிருக்காங்க. காவேரி ஆறு ஓடும்போது இடையில குறுக்கால தடுத்து நிறுத்தி காவேரியில் வர தண்ணி எல்லாம் மேட்டூர் அணையில் சேர்ந்து பிறகு அது அதிகமாக அந்த மேட்டூர் அணையை திறந்து விட்டு அது கூட மேட்டூர் அணை கூட காவேரி ஆறு போய்கிட்டே இருக்குது, இன்னும் போகுது. அதான் சொல்கிறது. மேட்டூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட்னா மேட்டூர் டேம், மேட்டூர் அணையானது வாஸ்னு இருந்தன. எவ்வாறு இருந்தன? கன்ஸ்ட்ரக்டட், அமைக்கப்பட்டு இருந்தன. ஆனால் கட்டப்பட்டு இருந்தன, அமைக்கப்பட்டிருந்தன, உண்டாக்கப்பட்டிருந்தன, உருவாக்கப்பட்டிருந்தன, என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. அப்போ மேட்டூர் டேம், மேட்டூர் அணையானது வாஸ் கான்ஸ்ட்ரக்டட்னா அமைக்கப்பட்டுள்ளது. எங்கே? இனிய கார்ஜுன்னு சொன்ன என்னது? மேட்டூர் அணையானது இனி அமைக்கப்பட்டுள்ளது. இனிய கார்ஜ்னா அந்த மேட்டூர் டேமை போய் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ள மாதிரி இருக்கும். அதாவது கார்ஜுனா பள்ளத்தாக்குன்னு அர்த்தம். பள்ளத்தாக்குன்னா பெரிய பள்ளம், சின்ன பள்ளம் இல்லை, பெரிய பள்ளமாக இருக்கும். அதில் செவரை கட்டி அந்த அணையை கட்டிட்டாங்க, ரைட்டா. அதுதான் மேட்டூர் அணையானது வாஸ் கன்ஸ்ட்ரக்டட், அமைக்கப்பட்டுள்ளது. இனி கார்ஜுன்னு சொன்னால் பள்ளத்தாக்கில் அமைக்கப்பட்டுள்ளது. கார்ஜ் என்னது? பள்ளத்தாக்கு, ரைட்டா. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறான்? கார்ஜ் வேர் அங்கே ரிவர் காவேரி என்டர்ஸ். அந்த மேட்டூர் டேமுக்குள்ள எதனோட தண்ணி வருது? வேர்னா அங்கே ரிவர் காவேரி ஆறு என்டர்ஸ் நுழைகிறது. அந்த டேமுக்குள்ளே நுழையுது காவேரி ஆறு. நுழைஞ்சி டேமெல்லாம் ஃபுல் பண்ணிவிட்டு அந்த டேமுக்கு மேலே கூடி காவேரி ஆறு போயிட்டே இருக்குது. அது நிற்கவா போகுது? அது அவ்வளோ தண்ணி வருது. ஒரு மணி நேரத்தில் நிறைஞ்சு போயிடும், ரைட்டா. நிறைஞ்சு மேலே கூட போயிட்டுருக்கோம், ரைட்டா. வேர் ரிவர் காவேரி என்டர்ஸ். ரிவர் காவேரியானது நுழைகிறது மேட்டூர் டேமுக்குள்ளே. த பிளைன்ஸ், அது எதில் நுழையுது? என்டர்ஸ் த பிளைன்னா இந்த வேர் அங்கே த காவேரி ஆறுகள் என்டர்ஸ் த பிளைன், இந்த சமவெளிகளில் நுழைகிறது. இந்த மேட்டூர் டேம் சமவெளிகளில் நுழைகிறது, ரைட்டா. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம். இது வந்து ஒரு பழைய காலத்து டேம், இப்போ கட்டினது இல்லை. இட் இஸ் இருக்கிறது ஒன் ஆஃப் தினா பழைய காலத்து டேமில் இது ஒரு டேம். ஒன்று வெறும் ஓல்டஸ்ட் டேம்னா அது ஒன்று தான் ஓல்டஸ்ட் டேம், இதெல்லாம் கிடையாது. ஆனால் ஒன் ஆஃப் தன்னு போட்டால் பல டேமுகள் இருக்கிறது, பழைய காலத்து டேமுகள். அதில் இதுவும் ஒன்றுன்னு அர்த்தம். இட் இஸ் த ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டேம். பழைய காலத்து அணைகளில் இதுவும் ஒன்று. இந்தியாவில் கட்டப்பட்டுள்ள பழைய காலத்து அணைகளில் இதுவும் ஒன்று. நெக்ஸ்ட், இட் ப்ரொவைட்ஸ், இது வழங்குகிறது. எதை வழங்குகிறது? இரிகேஷன் பாசன வசதி, அதாவது நீர் வசதியை வழங்குகிறது விவசாயத்துக்காக வேண்டி. எங்கே? டு சேலம் மாவட்டத்துக்கு இது பாசன வசதி வழங்குகிறது. ஒன்று. அடுத்து ஈரோடு மாவட்டத்துக்கும் வழங்குகிறது. மூன்றாவதாக கரூர் மாவட்டத்துக்கும் வழங்குகிறது. நான்காவதாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துக்கும் வழங்குகிறது. ஐந்தாவது தஞ்சாவூர் மாவட்டம். ஆறாவது திருவாரூர் மாவட்டம். அண்டு நாகப்பட்டினம், கடைசியாக நாகப்பட்டினம். இத்தனை மாவட்டங்கள் டிஸ்ட்ரிக்ஸ்னு போட்டானா இல்லையா? லாஸ்ட்டில் அந்த டிஸ்ட்ரிக்ட்னு போட்டால் இந்த எல்லாத்துக்கும் பொருந்தும் அது, ரைட்டா. டிஸ்ட்ரிக்ஸ் ஃபார்ம்லேண்ட், ரைட்டா. டிஸ்ட்ரிக்ட் ஃபார்ம்லேண்ட்னு சொல்கிறான். அப்போ ஃபார்ம்லேண்ட் என்னது? ஃபார்ம்னு என்னது? விவசாய நிலங்கள்னு அர்த்தம். ஃபார்ம்லேண்ட்னா விவசாய நிலங்களுக்கு. இத்தனை மாவட்டத்தில் உள்ள விவசாய நிலங்களுக்கு இது இரிகேஷன் பாசன வசதி வழங்குகிறது. அப்போ நெக்ஸ்ட்டு பவானி சாகர் டேம், ரைட்டா. அப்போ பவானி சாகர் டேம்ன்ற ஒரு டேம் இருக்குது, ரைட்டா. பவானி சாகர் டேம் இஸ் லொக்கேட்னா அமைந்திருக்கிறது, கட்டப்பட்டுள்ளது. ஆனால் ஆக்சுவல் மீனிங் அமைந்திருக்கிறது, ரைட்டா. கட்டாமல் அமைந்திருக்கிறது, நீங்கள் அமைந்திருக்கிறதுன்னு இந்த இடத்துல லொக்கேட்டட்னு அமைந்திருக்குன்னு போட்டுக்கோங்க. 80 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் கோயம்புத்தூர். அப்போ 80 கிலோமீட்டர்ஸ் 80 கிலோமீட்டர் தூரத்தில் எங்கேருந்து? அவே ஃப்ரம், அவேனா அங்கேருந்து, ஃப்ரம் கோயம்புத்தூர், ஃப்ரம்னா அதிலிருந்து ஃப்ரம் கோயம்புத்தூர்லேருந்து, அவே ஃப்ரம் அதிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் இது அமைந்திருக்கிறது. இது பவானி சாகர் டேம் இஸ் லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது. 80 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் கோயம்புத்தூரில் இருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. அது கோயம்புத்தூர் சிட்டி நகரத்திலிருந்து அமைந்திருக்குதுன்னு போட்டிருக்கான். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஈரோடு அப்படின்னா, ஆனால் இது கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து தான் 80 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் இதனோட இடம் எங்கே இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, ரைட்டா. இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஈரோடு. ஆனால் இந்த பவானி சாகர் டேம் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது? ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது. இந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்டம் ஆஃப் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. பவானி சாகர் டேம் லொக்கேட்டட் அமைந்திருக்கிறது. எப்படி? கோயம்புத்தூர் சிட்டியிலிருந்து 80 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. ஆனால் இது அமைந்திருக்கக்கூடிய இடம் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னா ஈரோடு மாவட்டத்தில் இருக்குது, ரைட்டா. இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஈரோடு. எப்படி? இட் ஹேஸ் பீன் கன்ஸ்ட்ரக்டட்னா இது நிறுவப்பட்டது, உண்டாக்கப்பட்டது அக்ராஸ் ரிவர் ஆஃப் பவானி. அப்போ பவானி ஆற்றின் குறுக்கே
பவானி ஆறு ஓடிக்கிட்டு இருக்குன்னு அதுக்கு குறுக்கால கட்டியிருக்காங்க டேம். அதான் சொல்கிறேன். இட் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட், அமைக்கப்பட்டுள்ளது, உண்டாக்கப்பட்டது, உருவாக்கப்பட்டது. எங்கே? அக்ராஸ் த ரிவர்னு ஆறு. எந்த ஆறுக்கு நடுவில்? பவானி என்ற ஆறுக்கு நடுவில் குறுக்கால. அக்ராஸ்னா குறுக்கால உண்டாக்கப்பட்டது. திஸ் டேம் இஸ் த ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட்னா பெரிய எர்த்தன் டேம்ஸ் இந்த கண்ட்ரி. அப்படி எர்த்தன்னு என்னது அப்படின்னா, எர்த்தன்னு ஒன்றும் இல்லை, மண்ணை சூடாக்கி கட்டின டேம்னு அர்த்தம். எர்த்தன்னு சொன்னால் ஆக்சுவலி ஒன்றுமே கிடையாது. எர்த்துன்னா சுட்ட மண்ணுன்னு சொல்லுவாங்க. ரைட்டா? சுட்ட மண், சுடாத மண் சொல்கிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் நடந்து வர சுடாத மண். அந்த காலத்தில் வீடு கட்டியிருப்பாங்கன்னா மண்ணை சூடு பண்ணுவாங்க. மண்ணை சூடு பண்ணி சிமெண்ட் மாதிரி ஆக்கிட்டு கட்டுவாங்க. ரைட்டா? அதை சுட்ட மண்ணால் கட்டப்பட்டது. இட் இஸ் இந்த டேம். இது வந்து ஒரு பெரிய திஸ் டேம், இந்த டேமானது இருக்கிறது ஒன்றா பிக்கஸ்ட், பெரிய இதில் இது ஒன்று. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெரிய எர்த்தன்னா சுட்டமண் டேம்ன்றான். சுட்டமண் டேம் அணை அப்படின்னா, அப்போ சுட்டமண்ணால் கட்டப்பட்ட டேம் இந்த கண்ட்ரி, இந்த நாட்டில் சுட்டமண்ணால் கட்டப்பட்ட அணை தான் இது ஒரு அணைன்னு சொல்கிறான். நெக்ஸ்ட்டு அமராவதி டேம். அப்போ அமராவதி டேம் என்னென்னு பார்ப்போம். தி அமராவதி டேம் இஸ் சிச்சுவேட்டட் அப்படின்னா இது அமைந்திருக்கிறது. அப்போ சிச்சுவேட்டட் லொக்கேட்டட் ரெண்டு ஒன்று தான். தி அமராவதி அணையானது இஸ் சிச்சுவேட்டட் 25 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் உடுமலைப்பேட். அப்போ இது அதே மாதிரி தான். உடுமலைப்பேட்டில் இருந்து ஃப்ரம்னா அங்கிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அமராவதி டேம் அமைந்திருக்குது. சிச்சுவேட்டட் அமைந்திருக்கிறது. 25 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டரு அவே ஃப்ரம் உடுமலைப்பேட்டையிலிருந்து 25 கிலோமீட்டரில் அமைந்திருக்கிறது. இது எந்த மாவட்டத்தில் இருக்குது? இன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட், திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறது. ரைட்டா? த டேம் ஹேஸ் பின் கன்ஸ்ட்ரக்டட். இந்த டேம் உண்டாக்கப்பட்டது அக்ராஸ் த ரிவர் ஆஃப் அமராவதி. இதே மாதிரி அமராவதி நதியின் குறுக்கால் இந்த டேம் உண்டாக்கப்பட்டது. ஆனால் இந்த அமராவதி நதி யாரோட நதின்னு பார்த்தா ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரி. ட்ரிபியூட்டரினா கிளை நதி. காவேரியிலேருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நதிக்கு பேர் தான் கிளை நதி. காவேரி ஓடிக்கிட்டே இருக்குது. சைடில் ஒரு வாய்க்கால் மாதிரி வந்து பெரிய நதியாக உருவாயிடுச்சுன்னா காவேரி நதி போகுது. அதில் குறுக்கால பிரியுது இல்லையா, பிரிஞ்சு ஓடுது இல்லையா, ஏகப்பட்டது குறுக்கு. அதுக்கு பேர் ட்ரிபியூட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிளை நதிகள், காவேரியின் கிளை நதிகள் ஆகும். இந்த அமராவதி என்ன நதி? ட்ரிபியூட்டரின்னு கிளை நதி. காவேரி போயிட்டுருக்குன்னா அதில் ஒரு கிளை பிரிஞ்சு ஒரு சைடில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் குறுக்கால இந்த டேம் கட்டியிருக்காங்க. அப்போது அமராவதி என்னவது? ட்ரிபியூட்டரி ஆஃப் காவேரியின் கிளை நதி ஆகும். த டேம் வாஸ் புல்ட்னா இது உண்டாக்கப்பட்டது. பிரைமரியிலே ஆரம்பத்தில் இந்த அணை உண்டாக்கப்பட்டது. எதற்காக வேண்டி? ஃபார் இரிகேஷன்னா பாசன வசதிக்காண்டி, விவசாயத்துக்கு பாசன வசதிக்காண்டி உண்டாக்கப்பட்டது. அண்டு ஃப்ளட் கண்ட்ரோல்னால் அந்த ஏரியாவில் வந்து ஃப்ளட் அதிகமாகும்போது அதிகமாக கிராமத்துக்குள்ளே போயிடுதுன்றனால இந்த டேமை வச்சு கட்டி தடுத்துட்டாங்க. அண்டு ஃப்ளட் கண்ட்ரோல், வெள்ள தடுப்பு. ரைட்டா? வெள்ளம் போகாமல் இருப்பதற்காண்டி இந்த இது உண்டாக்கப்பட்டது. வெள்ள தடுப்புக்கும் இரிகேஷன் பாசன வசதிக்கும் இது உண்டாக்கப்படும். இது உண்டாக்கணும்னா அந்த தண்ணி, அந்த ட்ரிபியூட்டரி, அந்த கிளை நதியான இந்த அமராவதி நதியிலிருந்து தண்ணி கிராமத்துக்குள்ளே போகாது. இதோட நின்று போய் வேறு சைடில் ஓடிடுது. அதனால தான் குறுக்கால் ஃப்ளட்டு கண்ட்ரோல். அப்புறம் வெள்ள நிவாரணத்துக்காக வேண்டி, வெள்ள பாதுகாப்புக்காக வேண்டி இது கட்டப்படுது. ரெண்டுக்காக வேண்டி, இரிகேஷன் அண்டு ஃப்ளட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு சுமால் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் ஹேஸ் ஆல்சோ பீன் இன்ஸ்டால்டு ரீசெண்ட்லி. அப்போ தற்போது முதல்ல கட்டுப்பாடு இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? தற்போது என்ன பண்ணியிருக்காங்க? சுமால் சின்ன நீர் மின்சாரம் நிலையம், ஹைட்ரோ பவர்னா நீர் மின்சார நிலையம் ஹேஸ் ஆல்சோ பீன் நீர் மின்சார நிலையம் ஹேஸ் ஆல்சோ பீன் இன்ஸ்டால்னா நிறுவப்பட்டது. அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு நீர் மின்சார நிலையம் நிறுவி அதில் மின்சாரம் தயார் பண்ணுறாங்க. ஹேஸ் ஆல்சோ பீன் இவையும் இன்ஸ்டால்டு நிறுவப்பட்டுள்ளது ரீசெண்ட்லி, தற்போது. ரைட்டா? நெக்ஸ்ட்டு கிருஷ்ணாசாகர் டேம். அப்போ கிருஷ்ணாசாகர் டேம் என்னென்னு பார்ப்போம். கிருஷ்ணாசாகர் டேம் இஸ் சிச்சுவேட்னா அமைந்துள்ளது அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் கிருஷ்ணகிரி டுவேர்ட்ஸ் தர்மபுரி அப்படின்ட்டா. இந்த கிருஷ்ணாசாகர் அணையானது சிச்சுவேட்டட் அமைந்திருக்கிறது அட் ஏ டிஸ்டன்ஸ் ஆஃப் 7 கிலோமீட்டர் ஃப்ரம் கிருஷ்ணகிரி என்ற இடத்திலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. டுவேர்ட்ஸ் தர்மபுரி அப்படின்னா டுவேர்ட்ஸ்னா அதை நோக்கி தர்மபுரிக்கு செல்லும் வழியில் கிருஷ்ணகிரியிலிருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. நல்லா பார்த்துக்கோ. அந்த வழி எதுக்கு போகுது? தருமபுரிக்கு போகுது. ஆனால் இதனோட தூரம் எவ்வளோ? கிருஷ்ணகிரியிலேருந்து 7 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கிறது. ரைட்டா? நெக்ஸ்ட் சாந்தனூர் டேம். ரைட்டா? சாந்தனூர் டேம்னு என்னென்னு பார்ப்போம்.
அப்போ சாந்தனூர் டேம் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் அக்ராஸ் த ரிவர் ஆஃப் தென்பெண்ணை இன் செங்கம் தாலுக். அப்போ இந்த சாந்தனூர் அணையானது வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் கட்டப்பட்டுள்ளது அக்ராஸ் த ரிவர் ஆஃப் தென்பெண்ணை. அக்ராஸ் ரிவர்னா தென்பெண்ணை நதியின் குறுக்கால் கட்டப்பட்டுள்ளது. எந்த அந்த ஏரியா எங்கே இருக்குன்னா இன் செங்கம் தாலுகாவில் உள்ள தென்பெண்ணை என்ற ஆற்றின் குறுக்காலே இந்த சாந்தனூர் அணை கட்டப்பட்டுள்ளது. இட் இஸ் த மிட்டஸ்ட் ஆஃப் என்னது சென்னகேசவா ஹில். அப்போ சென்னகேசவா ஒரு மலை, சென்னகேசவா மலையின் மத்தியில் அமைந்துள்ளது. ரைட்டா? மிட்டிஸ்ட்னது மிட்னா நடுவில், அப்போ மிட்டிஸ்ட்னா மத்தியில், மிட்னா மத்தின்னு அர்த்தம். அப்போ மிட்டிஸ்ட்னா மத்தியில் அமைந்துள்ளது. எதுக்கு மத்தியில் அமைந்திருக்குன்னா சென்னகேசவா ஹில்ஸ். அப்போ இந்த அணையானது இட் எதை குறிக்குது? இந்த அணையை குறிக்குது, சாந்தனூர் அணை. இது இருக்கிறது எங்கே இருக்கிறது? இந்த மிட்டிஸ்ட் நடுவில், ரைட்டா? நடுவில் அமைந்திருக்கிறது, மத்தியில், நடுவில். எதற்கு மத்தியில் அமைந்திருக்கிறது? சென்னகேசவா ஹில்ஸ், சென்னகேசவா மலைக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது. இட் இரிகேட்ஸ் த லேண்ட் ஆஃப் அதாவது தண்டாரம்பெட். அப்போ இரிகேஷன் இது பாசன வசதி கொடுக்கிறது. இரிகேஷனா பாசனம் கொடுக்கிறது, பாசன வசதி, நீர்ப்பாசன வசதி. இட்டுனா எதை குறிக்கிறது? இந்த டேமை குறிக்கிறது. இரிகேஷனா பாசன வசதி கொடுக்கிறது. எதற்கு? த லேண்டு நிலங்களுக்கு. அந்த நிலங்களுக்கு இன் தண்டாரம்பேட் என்ற இடத்தில் உள்ள நிலங்களுக்கு இது பாசன வசதி கொடுக்கிறது. அண்டு மேலும் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய நிலங்களுக்கும் கொடுக்கிறது. திருவண்ணாமலை பிளாக்ஸ். அப்போ பிளாக்னா பகுதிகள், நல்லா பார்த்துக்கோங்க. தென்றாம்பேட் என்ற அந்த இடத்துல உள்ள நிலங்களுக்கும் மேலும் திருவண்ணாமலை பிளாக்னா அந்த பகுதிகள், திருவண்ணாமலை உள்ள பகுதிகளுக்கும் இது இரிகேஷன் பாசன வசதி வழங்குகிறது. தெர் இஸ் ஆல்சோ எ லார்ஜ் குரக்கடைல் ஃபார்ம். இங்கே இந்த சாந்தனூர் டேமில் என்ன ஒன்று கட்டியிருக்காங்கன்னா குரக்கடைல் ஃபார்ம் ஒன்று கட்டியிருக்காங்க. குரக்கடைனா முதலை பண்ணையும் இருக்கிறது. அது இந்த டேமுக்குள்ளே ஒரு சிறிதளவு கட்டியிருக்காங்க. தண்ணியை வச்சு என்ன வச்சுருக்காங்க? குரக்கடைல் ஃபார்ம், அப்புறம் முதலை பண்ணை. தேர் ஆல்சோ அங்கே இருக்கிறது. லார்ஜ் ஒரு பெரிய முதலை பண்ணையும் இருக்கிறது இந்த சாந்தனூர் டேமில். அண்டிய ஃபிஷ் குரோட்டோ அப்படின்ட்டா. ஃபிஷ் குரோட்டோன்னு என்னது? அதாவது குரோட்டோன்னு என்னது? மீன்கள். அதாவது ஃபிஷ்னா மீன், குரோட்டோனா வண்ண மீன்கள். அதாவது வண்ணமாக கலர் மீன்களை பார்த்துருக்கீங்களா? குரோட்டோனா வண்ணம், கலரான மீன்கள். அங்கே அண்டிய ஃபிஷ் குரோட்டோ ஒரு வண்ண மீன்களின் பண்ணையும் இருக்கிறது. ரைட்டா? முதலையின் பண்ணையும் இருக்கிறது. அண்டிய ஃபிஷ் குரோட்டோ, ஃபிஷ்னா மீன், குரோட்டோனா வண்ணம். அப்போ வண்ண மீன்களின் பண்ணையும் இருக்கிறது. 2. அடுத்து 3வதாக பார்ப்போம். பார்க்ஸ் ஆர் மெயின்டைன்ட் இன்சைடு த டேம். பார்க்குனா பூங்காக்கள். ரைட்டா? பூங்காக்கள் ஆர் மெயின்டைன்னா நிறுவப்பட்டுள்ளது. நிறுவப்பட்டுள்ளது. பூங்காக்களும் இருக்கிறது இதுக்குள்ளே, இந்த டேமுக்குள்ளே. பூங்காக்கள் ஆர் மெயின்டைன் நிறுவப்பட்டுள்ளது இன்சைடு த டேம். இந்த டேமுக்குள்ளே பூங்காக்களும் இருக்கிறது, அது டைம் பாஸ் பண்ணுறதுக்கு, உட்கார்றதுக்கு. ரைட்டா? ஃபார் எதற்காக வேண்டிய? டூரிஸ்ட்னா சுற்றுப்பயணம் வருபவர்களுக்கு ஓய்வெடுப்பதற்காக பூங்காக்கள் நிறுவப்பட்டுள்ளது. பார்க்ஸ் ஆர் மெயின்டைன் நிறுவப்பட்டுள்ளது. எங்கே? இந்த இன்சைடு த டேம் ஃபார் டூரிஸ்ட்னா சுற்றுலா பயணம் வருபவர்களுக்கு பார்க்குகள் இருக்கிறது. அண்டு மேலும் த கார்டன்ஸ் ஆர் யூஸ்டு பை த ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ். இந்த கார்டன்னா இந்த இடங்கள். ரைட்டா? இந்த இடங்கள், இந்த கார்டன் என்னது? கார்டன்னா தோட்டம்னு சொல்லுவாங்கள்ல. இந்த தோட்டம்னு என்னது? இந்த முதலை பண்ணை, மீன் பண்ணை, அந்த ஃபிஷ் கலர்ஃபுல் மீன் பண்ணை, இந்த பார்க்கு, அதுதான் கார்டன். மொத்தமாக சேர்ந்த கார்டன், தோட்டங்கள்னு அர்த்தம். இந்த தோட்டங்கள் ஆர் யூஸ்னு பயன்படுத்தப்படுகிறது. யாரால்? பை ஃபிலிம் இண்டஸ்ட்ரீஸ். அப்போ ஃபிலிம் என்னது? திரைப்படத்துறையால் இவைகள் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ திரைப்படத்துறையால் ஏன் பயன்படுத்துகிறாங்க? அவங்க ஷூட்டிங் வருவாங்க, இங்கே ஷூட்டிங் எடுத்துகிட்டு அதுக்கு உண்டான ரூபாயை கவர்மெண்ட்டை கட்டிட்டு போவாங்க. ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு முல்லை பெரியார் டேம். அதை அடுத்ததில் பார்க்கலாம்.